வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலேவுக்கு எதிராக கர்தினால் இடைப்புகு மனு தாக்கல். இலங்கை இராணுவத்திற்கு துருக்கியிடமிருந்து ட்ரோன்கள் விற்பனை. அர்ச்சுனாவை வெளியேற்றுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அறிவிப்பு. ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 500 பேர் காணாமற் போயுள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கப்படும் என ஈரான் அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்ய கோரி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவுக்கு எதிராக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தினால் இடைப்புகு மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சாலேவின் குறித்த மனுவால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தே இந்த இடைப்புகு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அர்ச்சுனாவை வெளியேறச் சொல்வதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்குமோ அதிகாரம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அறிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு தொடர்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கேட்கும் கேள்விகளுக்கு அதிகாரிகள் சரியான வகையில் பதில் கூற வேண்டும். அவ்வாறு அதிகாரிகள் பதில் கூறும் பொழுது அதற்கு அம்மக்கள் பிரதிநிதியும் கட்டுப்பட வேண்டும். ஒரு வாரத்தில் விசாரணை செய்கின்றோம் அல்லது ஒரு விசாரணை குழு அமைக்கின்றோம் என அதிகாரிகள் கூறும் போது அவர் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதேவேளை கூட்டத்தை தலைமை தாங்கும் தலைவரும் அக்கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தாவிட்டால் அங்கு தலைமைத்துவம் இல்லாமல் போய்விடும். நேற்றைய கூட்டத்திற்குள் கமக்கார அமைப்பினர் என கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வந்துவிட்டனர். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள். அவர் கடந்த காலங்களில் இடையிடையே கூட்டத்தை விட்டு எழும்பிச் சென்று விடுவார். அதன்போது அவரது ஆட்களும் எழும்பிச் சென்று விடுவார்கள். இது பிழை. வடக்கு மாகாணத்தின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் தமது நேரத்தினை ஒதுக்கி நேற்றைய கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அதற்காக எரிபொருள் செலவு என பல செலவுகளும் உள்ளன. எனினும் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது. ஸ்ரீதரனோ அர்ச்சுனாவோ வெளியே போனாலும் கூட்டம் முழுமையாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ச்சியாக கூட்டத்தை நிறுத்தி பழகினால் அது கூட்டத்தை குழப்பலாம் என்ற சிந்தனை வந்துவிடும். இதற்கு இடமளிக்க கூடாது. ஒரு விடயத்தை கூட்டத்தில் பேசும்போது அதனை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரோ அல்லது மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேச செயலாளர் ஊடாகவோ நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு வந்து அதனை பேச வேண்டும். ஒரு அதிகாரி தவறு செய்தால் அதனை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விசாரணை செய்ய முடியாது. அதற்கு முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளது. போலீசார் உள்ளார்கள். வெவ்வேறு இடங்கள் உள்ளன. அந்நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் அடிப்படையிலேயே அவர் குற்றவாளியா இல்லையா என கூற முடியும். அதை விட்டு பொது வழியில் குற்றவாளி என்று யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்க அதிகாரிகளை விரக்திக்கு உள்ளாக்க கூடாது. அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருக்கும் போது அவரை மீறி அர்ச்சுனா பேசியிருக்கக்கூடாது. அவரது கருத்திற்கு அர்ச்சுனா கட்டுப்பட வேண்டும். அதனை கட்டுப்படுத்த ஒரு பொறிமுறை வேண்டும். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தொடர்ச்சியாக அர்ச்சுனா குழப்புவதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என நாங்கள் ஒன்றாக பேசி கலந்துரையாடி முடிவு எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அறிவித்துள்ளார். இலங்கை இராணுவத்திற்கு ட்ரோன்களை விற்பனை செய்வதில் துருக்கி ஆர்வம் காட்டி வருவதாக இலங்கைக்கான துருக்கிய தூதுவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக துருக்கியின் தொழில்நுட்ப குழு ஒன்று மிக விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச ராஜாங்க கல்வி நிறுவனத்தில் அண்மையில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய தூதுவர் அனைத்து துறைகளிலும் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த தமது நாடு திட்டமிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் குறித்த விளக்கங்களை வழங்குவதற்காக இத்தொழில்நுட்ப குழு நாட்டிற்கு வருகை தந்த பின்னர் மேலதிக அவதானிப்பு நடவடிக்கைகளுக்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று துருக்கிக்கு விஜயம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். இந்த ட்ரோன்களில் முக்கிய பணி பாதுகாப்பு மற்றும் உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்வது எனவும் இலங்கைக்கான துருக்கிய தூதுவர் செமி லுத்ஃபு துர்குட் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் பொலிஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ஆத்துருக்கிரியவில் உள்ள அவரது வீட்டில் அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கை போலீசில் பணியாற்றிய விக்ரமரத்ன நாட்டின் 35வது பொலிஸ் மா அதிபராக பணியாற்றி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நிதியுதவியுடன் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட தயாராக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அறிவித்துள்ளார். குறித்த திட்டத்திற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு முன்னர் இன்னும் சில சிறிய நடைமுறைகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற திஷா வழிகாட்டல் திட்டம் 2026 ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் இதனை குறிப்பிட்டார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரிபார்க்கப்பட்ட நம்பகமான டிஜிட்டல் அடையாளம் கிடைக்கும் போது நாட்டின் அடிப்படை அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சமூக உள்ளடக்கம் என்பது வெறும் கொள்கை இலக்காக மாத்திரம் நின்றுவிடாது, அது நடைமுறை யதார்த்தமாக மாற வேண்டும். நாட்டில் புத்தாக்க பொருளாதாரத்திற்கு இதுவே அடித்தளமாக அமையப் போகின்றது. இதன் மூலமே நிதியியல் தொழில்நுட்பம், மின் வணிகம் மற்றும் டிஜிட்டல் அரசு சேவைகளை சாத்தியமாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு அவசியமாகும். தொழில்நுட்பம் மிக வேகமாக வணிகங்களை மாற்றியமைத்து வருவதோடு சிறிய குழுக்கள் கூட பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிடும் ஆற்றலை வழங்குகின்றது எனவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அறிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட சிக்கல்களை விரைந்து தீர்த்து அதனை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் மாவட்ட மட்ட சுற்றுலா திட்டங்களை விரைவுபடுத்த நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரியா, கலேவல்ல, திருகோணமலை ஆகிய பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களை சம்பந்தப்பட்ட துறைகள் இணைந்து ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயற்படுத்த பணிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நடைமுறை தாமதங்களை தவிர்க்க ஜனவரி முதல் வாரத்திலேயே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறும் நிதியமைச்சின் புதிய திட்டத்தை பின்பற்ற கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படும் 8 லட்சம் மனிதவள தேவையை பூர்த்தி செய்ய விடுதி, பாடசாலை பயிற்சிகளை விரிவுபடுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தூதரக சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் ஆசிய ஒளிபரப்பாளர்களின் மாநாடு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பு மூலம் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக பல்வேறு வெளித்தரப்பினரால் வழங்கப்படும் தவறான தகவல்கள் குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டியவர்கள் அவற்றை அறிவிப்பதற்காக ஆணைக்குழுவால் நிறுவப்பட்ட மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பில் தகவல்களை உள்ளிடுவது மற்றும் அந்த அமைப்பை அணுகுவது ஆகியவை குறித்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அல்லாத பிற நபர்களால் பல்வேறு தகவல்கள் வழங்கப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விழிப்புணர்வு பிரசாரங்களிலும் இந்த மின்னணு அமைப்பின் பயன்பாட்டிலும் சம்பந்தப்பட்ட நபர்களால் தவறான தகவல்களும் தவறான வழிமுறைகளும் தெரிவிக்கப்படுவதை ஆணைக்குழு இதுவரை அவதானித்துள்ளது எனவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஆணைக்குழுவினால் அல்லது அதன் அதிகாரிகள் அல்லாத பிற வெளி நபர்களால் நடத்தப்படும் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரசாரங்களுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என்பதை குறித்த அறிவிப்பின் மூலம் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிப்பதற்கான மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பில் தகவல்களை உள்ளிடுவது தொடர்பான எந்தவொரு சிக்கல்களையும் ஆணைக்குழுவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்பு பிரிவு 076701195 மற்றும் 0112587284 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாக தீர்க்க முடியும். இதன் அடிப்படையில் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்களை அழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இந்திய பெருங்கடல் நூற்றாண்டு என அழைக்கும் ஒரு புதிய சகாப்தத்தில் உலகம் நுழையும் வேளையில் ஆசிய, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் ஒரு முக்கிய பொருளாதார மற்றும் மூலோபாய இணைப்பாக இலங்கை திகழ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். நாள் அமெரிக்க பிரதிநிதியான கர்டிஸ் எஸ் சின்னுடன் நடைபெற்ற குழு விவாதத்தில் பங்கேற்ற நாமல் ராஜபக்ச அங்கு நடைபெற்ற உலகளாவிய கிழக்கு பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றியிருந்தார். இதன்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியம்
தற்போது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தசாப்தத்தை நோக்கி மாத்திரமல்லாது அப்பிராந்தியத்தின் வளர்ந்து வரும் பொருளாதார மற்றும் மூலோபாய செல்வாக்கால் வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான நூற்றாண்டை நோக்கியும் நகர்கின்றது. வலுவான உறவுகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பின் மூலம் உலகின் முக்கிய பிராந்தியங்களுக்கிடையே இலங்கையை ஒரு நம்பகமான பாலமாக மாற்றுவதே தனது தொலைநோக்கு பார்வையாகும். எனவே புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றின் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். இதேவேளை அடுத்த தலைமுறையினரை உலக பொருளாதாரத்தில் ஒரு முன்னணி பாத்திரத்தை வகிக்க தயார்படுத்த வேண்டியதும் முக்கியத்துவமானது. இந்திய பெருங்கடல் பல நூற்றாண்டுகளாய் பல்வேறு நகரங்களை இணைத்து வந்துள்ளது. இனி எதிர்காலத்தை இணைக்க வேண்டுமெனவும் நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 72,430 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 1,195 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 17,051 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுள் அதிகளவிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் அதிக நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு தொற்று காரணமாக இதுவரை 49 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பச்சுற்றின் காரணமாக மனித உடலினால் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்கா தொடர்ந்து 6வது இரவாக ஈரான் மீது பெரும் தாக்குதல்களை நடத்தி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றிரவு அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் விமான நிலையம் மற்றும் முக்கிய பாலம் உள்ளிட்ட பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டதாகவும் ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஈரானின் ஹோர்முஸ் மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரமான பண்டர் இ ஹமீர் பாலத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் இத்தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதேவேளை வடக்கு ஈராக்கின் குர்திஸ் பிராந்தியத்தில் உள்ள சுலைமானியா நகரில் 4 பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டதாக டுடாவ் என்ற குர்திஸ் செய்தித்தளம் அறிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை கட்டளை மையம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியதாக தஸ்னிம் செய்தி அறிவித்துள்ளது. ஈரானின் சாகரில் ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக IRGC மேலும் அறிவித்துள்ளது. மியன்மார் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் ரோஹிங்யா ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 500க்கும் மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததின் அடிப்படையில் இந்த விபத்தில் மியன்மாரில் இருந்து தப்பி வந்த ரோஹிங்யா ஏதிலிகள் குழுவினர் ஈடுபட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவிய மோசமான வானிலை மற்றும் கடலின் கொந்தளிப்பான தன்மை ஆகியவற்றை பொருட்படுத்தாது கப்பல் அதிக சுமையுடன் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த இந்த விபத்திற்கான காரணம் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ரோஹிங்கியர்கள் என்பவர்கள் பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள மியன்மாரின் ரைகன் மாநிலத்தில் வசிக்கும் ஒரு முஸ்லிம் சிறுபான்மை குழுவினராவர். இவர்கள் மியன்மாரில் எதிர்கொள்ளும் கடுமையான இன மற்றும் மத ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடி காரணமாக பல ஆண்டுகளாக அகதிகளாக படகு மூலம் ஆபத்தான முறையில் ஏனைய நாடுகளுக்கு தப்பிச் செல்கின்றனர். இதனிடையே காணாமற் போன ஏதிலிகளை கண்டறியும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன.
நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. டி அனாவ் நகருக்கு அருகில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தினால் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உள்ளூர் நேரப்படி இரவு 9:14 மணிக்கு ஏற்பட்ட இந்நிலநடுக்கத்தை ஆரம்பத்தில் 6.3 ரிக்டர் அளவில் மதிப்பிட்டதுடன் அதன் பின்னர் அதை 5.9 ரிக்டராக நியூசிலாந்தின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருந்தது. தற்போது சுனாமி எச்சரிக்கை ரத்து செய்யப்பட்ட போதிலும் கடலோர பகுதிகளில் வலுவான மற்றும் அசாதாரணமான நீரோட்டங்கள் மற்றும் கரையோரத்தில் கணிக்க முடியாத கடல் அலைகள் காணப்படுவதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.